இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. அன்பான நேயர்களே, உங்களை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அரம்சை இந்த களம் பல நாட்களாக, ஏன் பல வாரங்களாக பல தலைப்புகளை இங்கே குழந்தைகளுடைய ஆளுமை வளர்ச்சிக்காக, குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுடைய இந்த உளவியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் தருகிற ஒரு அற்புதமான களமாக இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மாதா தொலைக்காட்சி நேயர்களால் கொண்டாடப்படுகிற ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் ரொம்ப சந்தோஷன்ற வார்த்தை நான் யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் இந்த நாட்களில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த நிகழ்ச்சியை பற்றிய ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை, அதாவது இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா, நிறைய ஆசிரியர்கள் தனிப்பட்ட விதத்துலையும் அதே சமயத்தில் மின்னஞ்சல் வழியாகவும் நிலையத்திற்கும் தகவல் அனுப்புகிறீங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த குழந்தைங்களை நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியாமல் இருந்தோம், பட் அரம்சை அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்குது. எங்களுக்கு ஏதோ ஒரு ட்ரைனிங் செஷன் நடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நிறைய ஆசிரியர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ஆசிரியர்கள் மட்டுமல்ல, வீடுகளில் இருக்கிற பெற்றோர்களும் சரி, இந்த நிகழ்ச்சி அவ்வளோ எங்களுக்கு தரமாக இருக்குது, இது ஒரு வரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை பார்த்து நாங்கள் எங்களுடைய குழந்தைங்களுடைய வளர்ப்பில் நிறைய விஷயங்களை நாங்கள் மேம்படுத்தியிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும் இதெல்லாம் நாங்கள் இது சாதாரணமாக நாங்கள் கடந்து போன விஷயத்த இதில் எவ்வளோ முக்கியம் நீங்கள் கவனிக்கணும் அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட தலைப்பில் அது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்னும் அதிகமான செய்திகளோடு, தலைப்புகளோடு, முக்கியமான விஷயங்களோடு நம்மளுடைய குழந்தைங்களுடைய மிக சிறந்த ஒரு ஆளுமை வளர்ச்சிக்காக, அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நம்ம குழந்தை முழுமையான ஒரு நல்ல ஒரு தன்மை வாய்ந்த ஒரு குழந்தையாக மாறுவதற்கு இந்த அரம்சை நிச்சயமாக உதவி செய்யும். மீண்டும் இந்த நிகழ்ச்சியை ஒரு புதிய கண்ணோட்டத்தோடு, ஒரு புதிய செய்தியோடு, ஒரு புதிய கருத்தோடு நாங்கள் இப்போ தொடங்க இருக்கிறோம். போன வாரம் அந்த விஷயம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒரு டாபிக் ஆரம்பிக்க போகிறோம். வழக்கம் போல் இதுவும் ஒரு சில வாரங்கள் இந்த டாபிக் உங்கள்கிட்ட போகும். என்ன அந்த டாபிக்? ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு சமீபத்தில் என்கிட்ட சொல்லியிருந்தார், நீங்கள் எடுக்கிற டாப்பிக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குதுப்பா, புதுசாக இருக்குது, எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றாங்க. அதனால் நீங்கள் என்ன டாபிக் அடுத்தது எடுப்பீங்கன்னு என்னையே ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், அது எங்களுக்கு இந்த எபிசோடு முடியும் போது தான் நாங்களே டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக இந்த வாரமும் நாங்கள் எடுக்க போகிற அந்த தலைப்பு மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அன்பான நேயர்களே, நம்ம வீடுகளில் இருக்கிற 15 வயது டீனேஜ் குழந்தைங்க, வளர் இளம் பருவத்தினர், அடலசன்ட் குழந்தைங்க, இன்றைக்கி வீடு மட்டுங்கள்ல சொசைட்டிலுமே ரொம்ப முக்கியமான நபர்கள். ஒரு குழந்தை இல்லை, பெரிய முதிர்ந்த வயது உள்ள அவங்களும் இல்லை, சமூகம் இல்லை, நடுவில் இருக்கிற அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற அந்த குழந்தைங்க ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய குழந்தைங்க. அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். நீ ரொம்ப இழுக்காதப்பா, விஷயத்துக்கு வா, எங்களுக்கே டென்ஷனாக இருக்குது அப்படின்னா, இது எவ்வளோ டென்ஷனான விஷயன்றதை நீங்கள் இன்னும் போக பார்ப்பீங்க. இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா, அடடா நான் கவனிக்காம விட்டுட்டோமேன்னு கூட நீங்கள் நினைப்பீங்க. எஸ், அன்பான நேயர்களே, புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை நடிகர், அவங்களுக்கு நல்லா தெரியும், வடிவேலு. அவர் அடிக்கடி ஒரு வார்த்தை அந்த ஜோக்கு ரொம்ப ரொம்ப வைரலாக இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு ஒரு டைலாக் இருக்குது. இது நம்ம நகைச்சுவாக சிரிச்சுட்டு அப்படியே நம்ம கடந்து போயிருப்போம். ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே இந்த டாபிக் அப்படிப்பட்ட டாபிக் தான். என்னது? ரஸ்க்கு சாப்பிட்றதா? இல்லை, ரிஸ்க்கை பற்றி பேசுகிறது. எஸ், நம்மளுடைய இந்த குழந்தைகள், குறிப்பாக அந்த டீனேஜர்ஸ் அண்ட் அடலசன்ட் குழந்தைங்கள்ட்ட இந்த ரிஸ்க் டேக்கிங், அதாவது உங்களுக்கே தெரியும், நம்ம வீட்டில் நிறைய பார்த்துருப்போம், அசால்ட்டாக சில விஷயங்களை நம்ம பயப்படுற விஷயத்த அவன் நம்ம துணிச்சலாக செய்கிறான்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது எங்கெங்கெல்லாம் அவனை கொண்டு போய் விடுது, அதனுடைய அந்த முக்கியமான அந்த ஆபத்தை உணராமல் என்னென்னலாம் செஞ்சிடறாங்கன்றதை நம்ம பார்க்குறதில்ல. சமீபமாக நிறைய செய்திகள் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த குழந்தைகள் அதிகப்படியான இந்த ரிஸ்க் டேக்கிங்கில் நிறைய பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. அதனால் இது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம். இதுக்கான காரணம் என்ன? இதுவும் குழந்தைங்களுடைய ஆளுமை வளர்ச்சிக்கும் உளவியல் இது சார்ந்தும் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நமது அரங்கத்திற்கு இந்த முறை
இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுடைய அன்பான மருத்துவர் ஷில்பா டெரன்ஸ் அவங்களோடு சேர்ந்து, ஏன்னா இன்னும் சில மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நிறைய டெக்னிக்கலான விஷயமா இருக்கட்டும், நிறைய உளவியல் சார்ந்த, ஆளுமை சார்ந்த நிறைய மருத்துவ ரீதியாக நம்ம வந்து இதை பேச வேண்டியது இருக்குது. அதனால் நமது நிலையத்திற்கு வந்திருக்கிற மருத்துவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் டாக்டர்ஸ், வெல்கம். டாக்டர் வெல்கம். தேங்க்யூ. அமாங் த டாக்டர் இல்லை, உடனே நீங்கள் அவங்களோட சேர்ந்து உட்காந்துட்டீங்க தனியாக இல்லாமல். அன்பானவர்களே, இன்றைக்கு நிலையத்து வந்திருக்கிற மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் அவர்களை பற்றி தங்களுடைய ஒரு சுய அறிமுகத்தை, அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன துறையில் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள், ஸ்பெஷலைஸ்டு பர்சன் அப்படின்றத நான் பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் முல்லை பாலாஜி, குழந்தைகள் நல மருத்துவர். குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவில் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பீடியாட்ரிக் இன்டென்சிவ் கேர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடலசன்ஸ் மெயினாக ஆக்சிடெண்ட், ட்ராமா ஆகி ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை கவனித்துக்கொள்கிற இதில் இருக்கேன். ஸோ வெல்கம் டாக்டர். வெல்கம் டாக்டர், சொல்லுங்கள். வணக்கம், நான் டாக்டர் லியோ பெர்னாட், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், லியோ ஆர்த்தோ கேர் ஹாஸ்பிட்டல் திருச்சி ரோட்டில் இருக்கேன், அதோட சேர்மன். இப்போ மெயினாக நாங்கள் பார்க்குறதெல்லாம் ஆர்த்தோபெடிக் ப்ராக்டிசஸ், மெயின்லி எலும்பு சம்மந்தமான வியாதிகள், அது இல்லாமல் ஆக்சிடென்ட்ஸ், இதை பற்றி எல்லாமே டீல் பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் ஜாயிண்ட் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் ஆர்த்தோஸ்கோபிஸ். வெல்கம் டாக்டர். வெல்கம் டாக்டர், சொல்லுங்கள். குட் மார்னிங், ஐ எம் டாக்டர் செந்தில்குமார் சண்முகம். நான் இப்போ ஒன் கேர் மெடிக்கல் சென்டரில் ஐ கன்சல்ட். லைக் டாக்டர் லியோ, ஐ எம் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் and we see trauma patients. I have around 35 years. I have worked in other countries and I have seen the consequences of risk taking in over these years and how it has changed, what level of risk. So it will be an interesting discussion. Yeah, sure doctor, sure. So welcome. டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள். சாரி, இப்போ நீங்கள் நம்ம டாக்டர். ஸோ அன்பான நேயர்களே, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சுய அறிமுகத்தில் அந்த ஸ்பெஷலைஸ்டு ஏரியாவை பற்றி பேசும்பொழுது ஏன் இவங்களை கூப்பிட்ருக்குறோம், ஸ்பெஷலாக சில்ட்ரன் கேராக இருக்கட்டும், ஆர்த்தோபெட்டிக்காக இருக்கட்டும், ஆர்த்தோபெட்டிக் ப்ளஸ் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வெளிநாட்டுலையுமே இந்த சார்ந்து நிறையா பார்த்துருக்குறாங்க. ஸோ நமக்கு நிறைய ஸ்டோரிஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன்ல. நாட் ஓன்லி இன் இந்தியாவில் நடக்கிற ஸ்டோரி மட்டும் இல்லை, அப்ராட்லேயும் அந்த ரிஸ்க் டேக்கிங்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குது அப்படின்றத பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ மீண்டும் உங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ரொம்ப முக்கியமாக அன்பான பெற்றோர்களே, யார் வீட்டில் டீனேஜர்ஸ், அடலன்ஸ் குழந்தைங்க, அதாவது ஒரு 13 வயசுலேருந்து ஒரு 21 நியர் டு 21 அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, நியரில் 25 கூட வச்சுக்கலாம், 25 வரைக்கும் குழந்தைங்க பசங்க இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு இந்த சமையல் செய்கிறேன், காஃபி குடிக்கிறேன் அப்படின்லாம் விட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை ஒரு 1/2 hour டெய்லி இதனோட எபிசோட்ஸ் முடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு பாருங்கள். பிகாஸ் இது உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம சாதாரணமாக கடந்து போகிறோம், அது எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடுது, அந்த குழந்தைங்க நம்ம கையிலே இல்லாமல் போயிடுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நிதர்சனம். ஸோ இப்போ நம்ம டாக்டர்ஸ்கிட்ட போகலாம். அவங்களுடைய ஃபீல்டில், அவங்களுடைய இதில் என்னென்ன இது மாதிரியான ஸ்டோரிஸ், ரிஸ்க் டேக்கிங், ஒரு ஃபியர்லெஸ் ஆக்டிவிட்டி. நம்ம தான் ரிஸ்க் டேக்கிங் சொல்கிறோம், பட் அவங்களுக்கு வந்து அது எங்களுக்கு பயமே கிடையாதுங்க, நான் வந்து இதெல்லாம் ஒரு பயமா, இதெல்லாம் எங்களுக்கு அப்படியே ஜுஜுப்பி அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி அப்படி போயிடுறாங்க. ஸோ இப்போ நாம் வந்து இப்போ நீங்கள் தான், உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை கேஸை பார்த்துருப்பீங்க, எத்தனை மூட்டை வந்து ஒன்று சேர்த்துருப்பீங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எங்கெங்கேயோ ஏதோ பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ நாம் டாக்டர்ஸ்ட்டை ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்போம், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க என்னென்ன ஸ்டோரிஸ் கிடச்சிச்சு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எங்களோட ரொட்டீன் ப்ராக்டிசஸில் பார்த்திங்கன்னா டெய்லி ஆக்சிடென்ட்ஸ் மோர் காமன். இப்போ ஆர்த்தோபெடிக் இன்ஸ்ட்ரீஸுங்கும் போது எலும்பு சம்மந்தமான அடிபட்டு வர்றது, அந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸில் பார்த்திங்கன்னா ரொட்டீன் ரோட்டில் போகிற ஆக்சிடென்ட்ஸ் தவிர இந்த குழந்தைகள் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இப்போ குழந்தைங்க டீனேஜர்ஸில் வர ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ரிஸ்க் டேக்கிங்காக போய் ஆக்சிடெண்ட் ஆகி வரவங்க வந்து இன்னும் மெயினாக அந்த காலேஜ் பசங்க, காலேஜ் முடித்து இல்லை அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் 11th and 12th ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து இன்ஜுரிஸோடு வராங்க. அதுவும் சின்ன இன்ஜுரிஸ் இல்லை, மேஜர் இன்ஜுரிஸோட எல்லாம் வராங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நான் ஆப்ரேட் பண்ண பேஷண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்து கை ஃப்ராக்சர்னு கூட்டிகிட்டு தான் வந்தார். எப்படி அடிபட்டுச்சுன்னா ஸ்டெப்ஸ்லேருந்து விழுந்துட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக அனஸ்தீசியா கொடுக்கும்போது தான் பேஷண்ட் சொல்கிறேன் எப்படி அடிபட்டுச்சுன்னா அவன் வந்து ஹோட்டலில் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அப்புறமா தான் தெரியுது அவன் வந்து ஒரு ட்ரக் அடிக்டிவ், இஸ் இன்டு ட்ரக்ஸ். அப்போ அவனோட அங்கே வேலை செய்கிற இடத்துல பெண்கள்லாம் சாப்பிட்ற கேர்ள்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஏதோ ஹீரோயிக் ஆக்டிவிட்டி பண்ணுறேன்ட்டு இவன் வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி ஜம்ப் பண்ணி அது ஏதோ பிடிக்கிறேன்ட்டு இங்கேருந்து அந்த ஃப்ளோரில் போய் ஜம்ப் பண்ணியிருக்கான். கீழே விழுந்து கை ஃப்ராக்சர். இப்போ இதெல்லாம் வந்து மெயின்லி பிகாஸ் இஸ் இன்டூ ட்ரக்ஸ். அந்த ட்ரக்கோட எஃபெக்ட்னால் நார்மல் பர்சன் அப்படி ஜம்ப் பண்ணி ஒரு ஃப்ளோர்லேருந்து இன்னொரு ஃப்ளோருக்கு ஜம்ப் பண்ணி யாரும் போய் பிடிக்க போகிறதில்ல. சர்வராக இருக்க பையன் அவன் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி கை ஃப்ராக்சர் ஆச்சு. இப்போ வந்து ஒரு 3 மாதம் சரியாகிற வரைக்கும் அவனால் வேலை செய்ய முடியாது. அந்த அவனோட லைஃப் அஃபெக்ட் ஆகுது. இப்போ அந்த ஃப்ராக்சர் சரியாக சேர்ந்துடும். பட் இருந்தாலும் ஆனால் 3 மாதங்கிறது ஒரு லாங் பீரியட். அவனோட இன்கம் அஃபெக்ட் ஆகுது. அவன் வேலைக்கு போகிறதே அவனோட குடும்ப சூழ்நிலையினால தான் போகிறான். பட் ஆனால் அந்த 3 monthsமே அவனுக்கு அந்த சம்பளம் கிடைக்காது. இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து சரி ஆகக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அப்படிங்கும்போது பிரச்சனை இல்லை. பட் இதே இப்போது ஒரு 10 days பேக் ஒரு பையன் ஆக்சிடெண்ட் ஆகி வந்தான். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 13 வயசு 14 வயசு பையன். 14 வயசு பையன் எப்படி ஆக்சிடெண்ட் பைக் ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கான். பைக் இன்சூரி இந்த வயசில் 18 வயசுக்கு தானே உனக்கு லைசன்ஸ் இருக்குது, எப்படி நீ பைக் ஓட்டினா? அவங்க அம்மா பக்கத்தில் இருந்துட்டு இல்லைங்க என்னை வந்து டெய்லி அவன் தான் கூட்டிகிட்டு வந்து விடுவான், அவனுக்குலாம் வண்டி ஓட்ட தெரியும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அவனுக்கு வண்டி லைசன்ஸே இல்லைல்ல எப்படி ஓட்டுறாங்க அப்படின்னா, இல்லை அவன் வந்து ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு தாங்க இருக்கான் அப்படின்னா. இன்னொன்று சேட் பார்ட் என்னென்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா இறந்துருக்காரு. இவனுக்கு தொடையெலும்பு ஃப்ராக்சர் ஆக்சிடெண்ட்டில் தொடை எலும்பு ஃப்ராக்சர். பயங்கர மோசமான அடி, எல்லாம் நொறுங்கியிருக்கு. அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிருக்காங்க. ஹெல்மெட் இல்லை, தலையிலையும் அடி. லக்லி வந்து தலையில் வந்து மேஜர் இன்ஜுரி இல்லை, சின்ன சின்ன காயங்களோடு தப்பிச்சிட்டான். காலில் மட்டும்தான் இப்போ ஆப்ரேட் பண்ண வேண்டியது பண்ணிட்டோம். பட் ஆனால் வந்து அவனோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து வெறும் வீட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு அம்மா. ஹஸ்பண்டும் இல்லை. இப்போ இந்த பையனுக்கும் செலவு பண்ணி இப்போ தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எல்லாமே செலவு பண்ணி. அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட்டில் தான் இருந்திருக்காரு. ஆனால் வந்து ஆல்கஹாலிக், தண்ணி அடித்து லிவர் ப்ராப்ளம் வந்து அதனால இன்னும் மோசமாக ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருக்காரு. ஒரு வாரத்தில் இந்த பையனும் வந்து இப்படி போய் ஆக்சிடெண்ட் ஆகிறான். இப்போ அவங்களோட ஃபினான்ஷியல் இது பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போய் இன்னுமே வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவனுக்கு வந்து செலவு பண்ணிகிட்டே இருக்கணும். அவனுக்கு ஸ்கூல் போக முடியாது. இதனால் அவனோட வாழ்க்கை எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இது என்ன காரணம்? ஒன்று அவன் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போனது. ஆனால் 2 வீலர் வந்து ஓட்டியிருக்கக்கூடாது. அந்த பையனுக்கு வந்து கொடுத்துருக்கவே கூடாது இவங்க. ஆனால் கொடுத்து அதை பழக்கிறாங்க. தப்பு இல்லை, தப்புங்கிறதே அவங்க அப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்து ரொட்டீன், பரவாயில்ல அவங்களாம் ஓட்டலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை மேபி வீட்டில் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கட்டுமே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமே. பட் இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க குழந்தைங்க. இது வந்து கையில் வண்டி கிடச்சிருச்சுடா, நம்ம தான்டா ஹீரோ அப்படின்ற அந்த ஒரு இது கூட. ஆமாம், அது கூட இருக்கும். ரெண்டாவது பேரண்ட்ஸுக்கு சில ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஹெல்ப்புக்குன்னு நினச்சிக்கிறாங்க. பட் என்ன ஹெல்ப் எடுத்தாலும் கூட ஒரு வயசுக்கு கீழே பண்ணக்கூடாது இல்லைங்களா? கல்யாணமே யாருமே 12 வயசுல 13 வயசுல பண்ணுறது இல்லை இல்லைங்களா? அதுக்கு இன்னும் ஒரு ஏஜ் இருக்குது. எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. படிக்கிற வயசில் படிக்க தானே செய்ய முடியும். படிக்கிற வயசில் வேலைக்கு போகக்கூடாது, படிக்கிற வயசில் கல்யாணம் பண்ணக்கூடாது. எல்லாத்துக்கும் நம்ம ஒரு வயசுன்னு நம்ம வைக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம அதை யோசிக்கிறது இல்லை? ஜஸ்ட் பிகாஸ் அவங்கனால 14 வயசுலேயே ஓட்டலாம் அப்படின்றனால நம்ம வண்டி கொடுக்குறதுங்கிறது ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இல்லைங்களா? 10 வயசுல வண்டி ஓட்டுறாம்பா அப்படின்னு அது ஒரு பெருமையாகவும் சொல்லிக்கிறாங்க. இந்த பையன் பாருங்க ஹெல்மெட்டும் போடல, தலையிலும் அடி. தலையில் ஹெல்மெட் போட்டிருந்தாவது அட்லீஸ்ட் தலையில் அடிபடாமல் இருந்திருக்கும். இப்போ தலைக்கு ஸ்கேன் எடுத்து அதையும் பார்த்து எல்லாமே ஒரு செலவு தான். அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு 2000 ரூபானாலுமே வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் தான். அவங்க வந்து ஒரு மாதம் சம்பாதிக்கிற காசு வந்து ஒரே நாளில் போகுது. ரெண்டாவது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், நிறைய சின்ன குழந்தைங்கள பைக்கில் முன்னாடி உட்கார வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் ரேஸ் மட்டும் பண்ணுறது விடுறாங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்க 6 வயசு 8 வயசு எல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுட்டு ரோட்டில் போகும்போதே ஆக்சிலரேட்டர் மட்டும் அந்த குழந்தை ரேஸ் பண்ணிகிட்டே போகுது. ஸோ என்ன குழந்தை என்ன நினைக்கும், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாள் யார் வீட்டில் இல்லாதப்போ வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம அந்த ஒரு ஏன் நம்ம அந்த குழந்தைக்கு இன்னும் மைண்ட், அதை நம்ம காக்னிஷன்னு சொல்லுவோம், புரிதல். அந்த ஏஜுக்கு அந்த புரிதல் தான் இருக்கும். அவ்வளோதான் அந்த குழந்தைக்கு தெரியும். குழந்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகும், இதெல்லாம் வருங்கிறது யோசனை வராது. அந்த ஏஜில் அவ்வளோதான் அந்த காக்னிஷன் அந்த குழந்தைக்கு இருக்கும்போது அந்த பாட்டெல்லாம் குழந்தை யோசிக்காது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய ஹாஸ்பிட்டல், உங்களுடைய கிளினிக்கல்லே என்ன ஸ்பெஷல் கேசஸ் மாதிரி? சார் சொன்னதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இதில் அதான் மேடமும் சொன்ன மாதிரி
குழந்தைகள் மேலே இருக்கிறது தே சி அதர்ஸ் அஸ் எக்ஸாம்பிள்ஸ். அது அவங்கள சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து தான் நிறைய குழந்தைகள் தன்னுடைய வாழ்க்கை முறை இப்படி இருக்கணுங்கிற மாதிரி. ஸோ இதில் மிக மிக முக்கிய பங்கு பெற்றோர்களுக்கு இருக்குது. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோ பெரியவங்களோ அவங்க ப்ராப்பராக ஹெல்மெட்லாம் போட்டு போனாங்கன்னா ஆப்வியஸ்லி குழந்தைகளுக்கும் ஓகே நம்ம இதுதான் ஒரு ப்ராப்பர் வே அப்படிங்கிற ஒரு புரிதல் தெரியும். இப்போ எங்ககிட்ட வர்றது ஐ மீன் ஒரு பகுதி அவங்களுக்கு தானாக அடிபடுறது, ரெண்டாவது இது மாதிரி ஒரு ரேஷ் டிரைவிங்கில் நிறைய டைம் பெடஸ்ட்ரியன்ஸ் இப்போது ஒரு சின்ன குழந்தை ரோட்டில் போயிட்டுருக்கும். இப்போது சார் சொன்னது அவனுடைய தவறுனால அவனுக்கு அடிபடுறது. இரண்டாவது என்னன்னாக்கா எதுவுமே தவறு இல்லாமல் ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைகள் இவங்களுடைய ரேஷ் டிரைவ்னால எதுவுமே பாவமறியாத அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டு அவங்க ஒரு மேஜர் இன்ஜுரியில். ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில பேர் வராங்க. என்னென்னு கேட்டாக்கா இப்போ ஸ்கூலில் நடந்து தான் போயிட்டுருக்கான், யாரோ ஒருத்தன் திடீர்னு வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய சென்னையில் இப்போ நடந்துச்சு இல்லைங்களா, அண்ணா நகர் திருமங்கலம் ரோட்டில் காரு ரேஷ் டிரைவிங் ஃபுல் ட்ரங்கன் பசங்க கடையில் உக்காந்துட்டு இருந்தவங்க கடைக்கு வாங்குறதுக்காக வந்துட்டு இருந்த பெண்களை அடித்து 4 பேர் ஸ்பாட் அவுட். நீங்கள் சொன்ன மாதிரி தான் விக்டிம் பாருங்க, ஓட்டினவங்க ரோட்டில் சும்மா உட்காந்துருந்தவங்க ஆயிருக்காங்க. அது சில பேர் நிற்காமும் போயிடுறாங்க, இடிச்சுட்டு ஹெல்ப் பண்ணுங்கிற டெண்டன்சி கூட இல்லை, மாட்டிக்க கூடாதுன்னு தப்பிச்சு போயிடுறது, ஹிட் அண்ட் ரன். ஸோ இதில் உயிரிழப்பும் ஏற்படுது. அதே மாதிரி இப்போது ஒரு ஸ்கூலோ இல்லை அவங்க வேலை செய்கிறாங்களோ அது ஒரு ஆப்சன்ஸ் ஃப்ரம் அவங்களுடைய ரொட்டீன் வாழ்க்கை. அது தவிர நிறைய பேருக்கு இப்போ மூளையில் அடிபட்டால் அதனால் ஏற்படுற ஒரு டிசபிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு நியூரோ டிசபிலிட்டினால். ஸோ இது எஸ்பெஷலி இப்போ குழந்தைகளுக்கு ஏற்படும் பொழுது அவங்களுடைய அடுத்த ஒரு 25-30 வருஷம் வாழ்க்கையே அவங்க தொலைச்சிட்ற மாதிரி. அதே சமயம் அதை சார்ந்து இப்போ பெற்றோர்களும் அவங்களுடைய வாழ்க்கையும் சின்னாபின்னமாகுது. ஒரு மேஜர் இன்ஜுரி வந்துட்டு போகுதுன்னா அதில் ஏற்படுற பொருட்செலவுகள், விரயங்கள், கால விரயம். அதை தவிர இப்போது ஒரு மேஜர் டிசபிலிட்டி வருது, அவங்களால இனிமேல் மேற்கொண்டு தி பிகம் டிபெண்ட் ஆன் பேரண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வயசு 12 வயசு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான், அடுத்த ஒரு நிறைய வருஷம் அவனோட ரீஹாபிலிட்டேஷனுங்கும் பொழுது அவங்க பேரண்ட்ஸுடைய ரொட்டீன் ஒர்க் இல்லாமல் அவங்க தே ஆர் ஃபோர்ஸ் டு லுக் ஆஃப்டர் தேர் சைல்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு பல கோணங்கள்லேருந்து ஆராயும் பொழுது அந்த ஒரு வாழ்க்கையே தொலைத்த மாதிரி ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ட்ரிகரிங் பாயிண்ட், பட் அதோடைய எஃபெக்ட் வந்து பல பேருடைய லைஃப்லேயும் அது அஃபெக்ட் ஆகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க தப்பே இல்லாமல் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்போது இட் பிகம்ஸ் அ மென்டல் ட்ராமா டு தம். திடீர்னு வந்து ஒரு வண்டி வந்து அவங்கள அடிக்கும் போது ரிக்கவர் ஆகிடலாம், ஆக்சிடெண்ட்லேருந்து ரிக்கவர் ஆகிடலாம், பட் ஆனால் அந்த மென்டல் ட்ராமா வில் பர்சிஸ்ட். அது நிறைய வருஷங்கள் கூட அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அந்த ரோட்டில் போகிற பயம், அந்த சவுண்டோட வண்டியோட பயம், அதெல்லாமே வந்து அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலி ஒரு பயம் வந்துடுது. அந்த போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது ரொம்ப ஆழமான மனசில் அது எஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே காரியங்கள் அதுக்கப்புறம் திருப்பி வந்தாலும் அவங்க அந்த ஒரு என்வாயன்மெண்ட்குள்ளே போனாலும் அவங்களுக்கு ஒரு பேனிக் அட்டாக்கோ ஒரு ஆங்ஸைட்டியோ அந்த மாதிரி அவங்களுக்கு சிம்டம்ஸ், படப்படப்பு, என்னால் முடியாது, இல்லை நான் அங்கே வரல, இல்லை இங்கே இப்படி வருது, அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அவங்களோட வட்டமே குட்டி ஆயிடுது. அண்ட் ப்ளஸ் அவங்களோட நிஜமான வாழ்க்கையில் அவங்க எவ்வளோ சாதிக்கலாமோ அது எல்லாமே கம்மியாயிரும். அது மேஜர் ஃபேக்டர் நீங்கள் சொல்கிறது. இல்லை, நான் இப்போ என்னென்னா இப்போ டாக்டர்ஸ் 2 பேருமே பேசுகிற விஷயம் வந்து ரிஸ்க் டேக்கிங்கு அது ஒரு விஷயம். குழந்தைங்க வந்து இப்படி குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தை செய்ய வேணான்னு தெரிஞ்சும் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. எனக்கு என்னென்னா நான் கேட்குற கேள்வி என்னென்னா இயல்பாகவே குழந்தைங்கள்ட்ட அதுவும் பர்டிகுலர்லி அந்த 13 வயது அதாவது டீனேஜர்ஸ் அந்த ஏஜ் குரூப்புக்கு ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுதில்லை. அவன் ஏதோ ஒன்று இல்லைங்க, நான்லாம் அம்மா சொன்னாதான் வண்டி ஓட்டுறவங்களாம் கிடையாது, அப்பா இல்லைனாலும் வண்டி எடுத்து சுற்றுற ஆள் டாக்டர் சொன்ன மாதிரி. அதை ஏதோ நான் வந்து என்னை வேற மாதிரி நான் நினச்சிக்கிறேன், என்னால் எதுவும் முடியும்னு நினைக்கிற அந்த மென்டாலிட்டி இருக்குது தானே? அது இருக்குது, அண்ட் அது நேச்சுரல் தான். இட் இஸ் அவங்களோட டெவலப்மெண்ட்டோட அது ஒரு பார்ட். நீங்கள் நாங்கள் டேக்கிங் திஸ் ஏஜ் குரூப்னு சொல்கிறோம், தி ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் 13 years to 25 years. அது அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டே இஸ் டிஃப்ரெண்ட் டு அடல்ட்ஸ். ஸோ அவங்க செய்கிறது வந்து தே கன்சிடர் இட், அஸ் டாக்டர் வாஸ் சேயிங், தே கன்சிடர் இட் அஸ் வெரி நார்மல் பிஹேவியர். எதனால் அப்படி நினைக்கிறாங்கன்னா பிகாஸ் தே டு நாட் ஹாவ் தட் கண்ட்ரோலிங் பிஹேவியர்
அண்ட் நாங்கள் இந்த செஞ்சால் அந்த கான்சிக்வன்ஸ் இந்த ஃப்யூச்சர் இமேஜின நாட் ஐடியேஷன் வாட் வி கால் இதோட கான்சிக்வன்சஸோட திங்கிங் அவங்களுக்கு they actually don't have அவங்களுக்கு it. தெரியறது இல்ல அதனுடைய அடுத்த முடிய போற விஷயம் எப்படி சார் டாக்டர் சொன்ன மாதிரி தான் அந்த ஃபிராக்ஷன் செஞ்சுட்டு என்ன நடக்குன்னு தெரியறது இல்ல. அதான் அவங்களுக்கு அந்த ப்ளெஷர் ரிவார்ட் சென்டர்னு சொல்லுவோம். ப்ளெஷர் ரிவார்ட்னா நமக்கு எப்படி இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட நமக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வருது இல்லைங்களா, அப்போ வரும்போது நமக்கு நாமளே சூப்பர் வெரி குட்னு சொன்ன ஒரு ஹாப்பினஸ் ஃபீலிங். அவங்க பிரெயின்ல இருக்கிறது ப்ளெஷர் ரிவார்ட் சென்டர் மட்டும்தான். எனக்கு ஏதாவது கிடைக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வருதுன்னா நான் பண்ணுவேன். அதை தவிர நான் அதை பற்றி யோசிச்சு அதோட பின்வெளிகள்லாம் யோசிச்சு பண்ணுறது தான் எடல்ட்ஸ். பட் அவங்களோட பிரெயினில் இருக்கிறதே ஒரு ப்ளெஷர் ரிவார்ட் சென்டர். ஏன்னா அமெக்டலா அப்படிங்கிற ஒரு பார்ட், இமோஷனல் பார்ட் ஆஃப் பிரெயின் தான் ஒர்க்கே ஆகுது. அப்போ அவங்களுக்கு எல்லாமே ஒரு கோவம், ஒரு பயம், ஒரு ஹாப்பினஸ், அந்த ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக. அது இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ அதை அவங்க வேறு எதுவும் வழியாமல் ஸ்ப்ரெட் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கேம்ஸ் விளையாடல, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலிலேயே கொஞ்சம் யாருமே அவங்க தட்டி கழிக்கல, அந்த மாதிரி அவங்களுக்கு அது வேறு எங்கேயும் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணாதான் நான் ஹாப்பி ஆகுவேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடுது அவங்களுக்கு. அப்போ டாக்டர் சொல்கிற மாதிரி அப்போ இது தப்பு இல்லைங்களா? இது நார்மலாக நம்மளுடைய இது தானே சொல்கிறீங்களே, பட் இது எங்கே போய் தப்பு ஆயிடுது? தப்பு they said they do not have the capacity to feel, so it is not their fault. அது என்னன்னா the developing brain is clashing with the society's rules around it. ஓகே ஓகே. And they have to find their way. Some of them are not lucky and they end up like our stories. சில பேர் தப்பிச்சுக்கிறாங்க, சில Most பேர் தப்பிச்சுக்கிறாங்க. unlucky. There are வாட் சார் many. இஸ் டெல்லிங், அதாவது அந்த காலத்தில் வந்து இது மாதிரி அவங்களுக்கு அந்த ஃபீலிங்லாம் அந்த முன்னாடி இப்போ 20-30 வருஷம் முன்னாடி இருந்த குழந்தைங்களுக்கும் இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு இது மாதிரி தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இப்போ வந்து சோஷியல் மீடியா அண்ட் வெஹிக்கிள்ஸே எல்லாமே வெஹிக்கிள்ஸ். இப்போ முன்னாடியில் எல்லார்ட்டையும் பைக்லாம் இருக்காது. இப்போ வந்து ஸ்கூல் முடிகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பைக்கில் தானே வராங்க. 12th வந்து எல்லாரும் பைக்கோட தான் வராங்க. அது பைக் சாதாரண பைக்லாம் கிடையாது, எல்லாம் அந்த இல்ல இப்ப அந்த காலத்துல சைக்கிள்ல வீலிங் பண்றது பெரிய விஷயம். இப்போ சைக்கிள் கை விட்டு போறது பெரிய விஷயம். ஆமா ரைட். சோ பட் அதெல்லாமே நம்ம கண்டிப்பா அவங்கள நம்ம அதுல ஏஜ் வந்து குரூப்ல நாங்க லோ வெலாசிட்டி ட்ராமா. அது சைக்கிள்ல போய் விழுகும்போது பெருசா என்ன ஆக்சிடென்ட் ஆக போகுது, ஒண்ணும் ஆகாது, சின்ன கிராக் தான் ஏதாவது ஆகலாம். பட் இது எல்லாமே ஹை வெலாசிட்டி, காரும் சரி பைக்கும் சரி இந்த மாதிரி விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ரேஞ்ச் அந்த இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட டேமேஜும் அதிகமா ஆகுது. ஸோ அது குழந்தைங்களுக்கும் அது புரியணும். முக்கியமான நான் என்ன நோட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்துலங்கிறது 2 பேருக்கு புரியணும். குழந்தைக்கும் அவங்களோட பிரெயின் பற்றி புரிய வைக்கணும், பேரண்ட்ஸுக்கும் அந்த பிரெயின் இன்னும் ரெடி ஆகலை, அவங்க இன்னும் குழந்தை தான், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது நம்ம புரிய வைக்கணும். 2 பேருக்கு புரிஞ்சாதான் இந்த ஒரு விஷயங்கிறது கொஞ்சம் கம்மியாக செய்வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட்டு, வெரி க்ளோஸ் ரிலேட் டு மீ, அவங்க அப்பா வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பெருமிதம் அடைவார். எப்படின்னா பையன் வந்து இப்போ தான் 9th படிக்கிறான், கார் சாவி கையில் கொடுப்பாரு, பையன் கார் ஓட்ட வந்துடுமா அப்படின்வாரு. பட் ரிலேட்டிவ் எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறேன், அப்படியா கார் ஓட்டியோட நீ? ஆமாம் நான் கார் ஓட்டுவேனே அப்படிங்கிறான். ஒருவேளை இதுதான் அவங்கள வந்து இன்டியூஸ் பண்ணுதா, அதை போகலாண்டா செய்யலாண்டா நம்ம இப்பயே அதை நடத்தலாம் அப்படின்றது அந்த மாதிரி ட்ரிகர் ஆகுதா? அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இப்படிலாம் சொன்னால் நம்மளை ஒரு மாதிரி சொசைட்டியில் கெத்தாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. Like adolescents, they are always triggered. They live on pure sensations. They have no control. But this is an example. The parents have that responsibility to not give the key. It is not the child's. நீ கொடுத்தீங்கன்னா he will gladly take the car and go. But the parent should say it is against the law. Simply against the law. மற்ற இவங்க முன்னாடி என் பையன் அது நார்மலா பாத்தீங்க அடோலசன்ட்டோட பிரெயின்ல இமேஜினரி ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இப்போ ஒரு மேடையில நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம், எல்லாரும் அவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதுக்கு இமேஜினரி ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்கும்போது என்ன நினைப்போம், இப்போ நம்ம மேடையில இருந்தால் எப்படின்னா ஃபுல்லாக ட்ரெஸ்ல இருக்கணும், எல்லாம் நம்மள தான் பார்க்குறாங்க, நம்ம கரெக்டாக இருக்கணும், நம்ம ஏதாவது புதுசாக பண்ணாதானே நமக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்க அந்த நினைப்பிலே கான்ஸ்டண்ட்டாக இருப்பாங்க. 2வது முக்கியமான மித்தலாஜிக்கல் ஃபேபிள்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா இதெல்லாம் நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. நான் பைக்கில் எல்லாம் நான் போய் ஆக்சிடென்ட் ஆகவே ஆகாது, ஹெல்மெட் போடல போலீஸ் பிடிக்க அப்படிங்கிற பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் கால்ட் மித்தலாஜிக்கல் ஃபேபிள் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. 2வது பர்சனல் ஃபேபிள், 3வது பர்சனல் ஃபேபிள். பர்சனல் ஃபேபிள்னா என்ன, இது என்னோட கதை, உங்களுக்கு எல்லாம் அதோட பிரச்சனையே புரியாது.
ஸோ இந்த 3 கான்செப்ட்டுங்க அவங்க பிரெயினில் ஓடிட்டே இருக்கும். நான் ஒரு ட்ராமா ஸ்டேஜில் இருக்கேன், என்னோட ஒரு கதை தான், அது யாருக்குமே புரியாது, ரெண்டாவது இது நடக்கவே நடக்காது. ஸோ அவங்க இது ஒரு மாதிரி அவங்க அந்த ஒரு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க, ரியல் லைஃப்குள்ளேயே இல்லை. அதுதான் அவங்களோட லைஃப், அது அவங்களோட பிரெயின், அது அவங்களோட நேச்சுரல் ஆஸ்பெக்ட். என்னுடைய சன் வந்து இப்போ 10th, அவன் அடிக்கடி சொல்கிற வார்த்தை டாக்டர் சொன்னது டக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பா உங்கள் காலம் வேறப்பா, உங்கள் இது வேறப்பா. இது இது இப்போ அது அது ரொம்ப ட்ரெண்ட் ஆக்கிட்டானுங்க, ஜென்ரேஷன் கேப் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நான்லாம் சைக்கிளில் கை விட்டு ஓட்டுறதே ஒரு பெரிய அட்வென்ச்சர். டே பாரு அது எவ்வளோ தூரம் ஓட்டுறோன்னு. இன்றைக்கி அவன் வேறு லெவல் போயிட்டுருக்கான். அழகான ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, இளம் கன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்லி. இளங்கன்று பயம் அறியாது. அது சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி வளர இளம் பருவத்தினர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட அந்த பயம் இல்லை, எங்களுக்கு வந்து பயமே இல்லை அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய பேச போகிறோம். இந்த டாபிக் இதோட முடிய போகிறதில்ல, தொடர்ந்து வர வாரங்களில் இருக்குது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். குறிப்பாக இந்த டீனேஜர்ஸ் இருக்கிற வீடு, அந்த பெற்றோர்கள், அந்த டீனேஜர்ஸ் ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த நிகழ்ச்சி பற்றி பேசுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்குது. தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.